பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மற்றும் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையிலான மாநில அரசின் நலத்திட்டங்கள், நிதி ஒதுக்கீடு, தொடர்ச்சியான கவனக்குவிப்பு ஆகியவற்றால் பீகாரில் சாலை, மின்சாரம் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகள் முன்னேற்றம் அடைந்துள்ளன. ஆனால் கல்வி, வேலைவாய்ப்பு, மக்கள் தொகை கட்டுப்பாடு, வறுமை குறைப்பு ஆகியவற்றில் பீகார் இன்னும் பின்தங்கியே உள்ளது. கல்வியை எடுத்துக்கொண்டால் பீகாரில் எழுத்தறிவு விகிதம் 74.7 விழுக்காடு மட்டுமே. இந்திய அளவில் எழுத்தறிவு விகிதம் 80.9 விழுக்காடாக உள்ளது. பள்ளிக் கல்வியை நிறைவு செய்து உயர்கல்வியில் சேரும் மாணாக்கர் விகிதம் 17.1 விழுக்காடு மட்டுமே. இந்திய அளவில் இது 28.4 விழுக்காடாக உள்ளது. பள்ளியிலிருந்து இடைநிற்பவர்கள் விகிதம் பீகாரில் இடைநிலை வகுப்புகளில் 25.9 விழுக்காடாகவும், உயர்நிலை மற்றும் மேல்நிலை வகுப்புகளில் 20.9 விழுக்காடாகவும் உள்ளது. இந்திய அளவில் சராசரி தனிநபர் வருமானம் 1,88,892 ரூபாயாக இருக்கையில் பீகாரின் தனிநபர் வருமானம் 60,337 ரூபாய் மட்டுமே. நிதி ஆயோக் தரவுகளின்படி வறுமையின் விகிதம் பீகாரில் 33.8 விழுக்காடாக உள்ளது. தேசிய அளவிலான வறுமை விகிதமான 15 விழுக்காட்டை விட 2 மடங்கு அதிகம். 15 முதல் 29 வயதுக்குட்பட்ட இளைஞர்களின் வேலையின்மை தேசிய அளவில் 14.6 விழுக்காடு, பீகாரிலோ 16.7 விழுக்காடு. மக்கள் தொகை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பான மகப்பேறு ஆகிய அளவுகோல்களை எடுத்துக்கொண்டாலும் பீகாரின் நிலை மோசமாகவே உள்ளது. 1000 குழந்தைகள் பிறந்தால் 23 குழந்தைகள் இறந்து விடுகின்றன. அதேபோல் கருவுறும் 1 லட்சம் பெண்களில் 104 பெண்கள் மகப்பேறின் போது இறந்து விடுகின்றனர். கருவுறுதல் விகிதம், அதாவது ஒரு பெண் தன் வாழ்நாளில் பெற்றுக்கொள்ளும் குழந்தைகளின் சராசரி எண்ணிக்கை பீகாரில் 2.8 உள்ளது. இது நாட்டிலேயே மிக அதிகமாகும். தேசிய அளவிலான கருவுறுதல் விகிதம் 1.9 உள்ளது. பீகார் தேர்தல் வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாநிலங்களவை வலிமையையும் அதிகரிக்க உள்ளது. இக்கூட்டணி 202 இடங்களில் வென்றுள்ள நிலையில் அடுத்து வரும் ஆண்டுகளில் இக்கூட்டணி கட்சிகளின் மாநிலங்களவை உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரிக்க வழிவகுக்கும். தற்போதைய நிலையில் ராஷ்டிரிய ஜனதா தளத்திற்கு 5 பேரும், ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் பாரதிய ஜனதாவிற்கு தலா 4 பேரும் மாநிலங்களவையில் உள்ளனர். காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சிகளுக்கு தலா 1 MP உள்ளார். அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மாநிலங்களவை வலு அதிகரிப்பது முக்கியமான மசோதாக்களை சிக்கலின்றி நிறைவேற்ற உதவும்.